அம்மா அண்ணக்குள்ள என்னம்மா சாப்பாடு வச்ச தண்ணிலாம் இருக்கு? சாப்பாடு வச்ச தண்ணி இல்லப்பா இது. அரிசி கழுவணும் இல்லையா? ஆமா. அந்த தண்ணிப்பா இது. சரிம்மா, அதை பக்கத்துல வச்சுட்டு வாழைக்காய் அரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம வாழைக்காய் இன்னைக்கு மசாலா தான் அரைச்சு போட்டு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தியா? ஆமா, சூப்பரா இருந்துச்சுமா அது. அதனால 2 வாழைக்காய் வாங்கி வந்திருந்தேன். அதுதான் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி நிற்கிறப்பா. ஆயிமா, நம்ம இன்னைக்கு வாழைக்காய் தான் மசாலா எல்லாம் போட்டு வறுக்க போறோம். அது எப்படி செய்யலான்னு பாக்கலாங்களா? அதுக்கேமா சாப்பாடு இது பண்ண தண்ணியில வச்சிருக்கீங்க? சாப்பாடு இது பண்ண தண்ணியில தான் அரிசி கழுவின தண்ணின்னு சொன்னேன் இல்லையா? சாப்பாடு வடிக்கும் போது அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணிப்பா. நம்ம வாழைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில போட்டோம்னாக்கா கருப்பா மாறிடும், கலர் மாறும். சாதா தண்ணியில போட்டா வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவுறோம் இல்லையா, தண்ணியில போட்டோம்னா கலர் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கட் பண்ற வரைக்கும் கலர் டக்குன்னு கருப்பாயிடும். அதுக்காக தான் முதல் தோல்லாம் சீவிக்கலாம். இந்த மாதிரி மேல் தோல் வரைக்கும் எடுத்துடலாம்ப்பா. அந்த இதை கூட எடுத்துட்டு வந்தேன், லேசா சீவிக்கலாம். நம்ம துணி மேல போட்டா களை குடிச்சிடும்பா. இது அந்த மாதிரியாம்மா வாழைக்காய் களை குடிச்சிக்கும். இப்போ இந்த வாழைக்காய் தண்ணியில கட் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப மெலிசா கட் பண்ண வேணாம். இப்போ ரொம்ப மெலிசா கட் பண்ணா ஓடு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு திட்டமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடா கட் பண்ணோம்னா சின்ன வாழைக்காய் வந்தா கூட பெருசா இருக்கனால கிடமா வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரே வாழைக்காய் கிடமா இருந்துச்சு. இது கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்குது. நம்ம ஒரு மாதிரி சைடா கட் பண்ணோம்னா இது பெருசா வர மாதிரி இருக்கும்பா. சரிம்மா, இந்த மாதிரி கட் பண்ணோம்னா அப்படி பெரிய சைஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணோம்னாக்கா இந்த வாட்டத்துல ஒரு மாதிரி கிராஸா கட் பண்ணோம்னா கத்தியில கட் பண்ணா அழகா வந்துரும்மா. நம்ம ஏத்த சைஸ் நம்மளே வச்சுக்கலாம். இது கரெக்டா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு இப்படி பழக்கம் ஆயிடுச்சுப்பா, வந்துரும்பா. மசாலானா என்ன நம்ம போட போறீங்க? மசாலாவாப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளே தான் வச்சு போட போறோம். நாங்க எடுத்து வச்சுட்டு வந்துக்கிறோம் உள்ள கிச்சன்ல. நம்ம இந்த வெங்காயமும் இந்த எலுமிச்சை பழத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம்ப்பா. அங்க போயிட்டு போடலாமா? சரிம்மா. நம்ம எல்லா வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம்ப்பா. சூப்பர்மா, நல்லா பெரிய வாக்குல கட் பண்ணி. அது குட்டி குட்டியா இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி சைடா கட் பண்ணோம்னா பெருசா இருக்கு. பெருசா ஆக்கிக்கலாம் நம்மளே. இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிடலாமா. இந்த தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம்லமா, செடிக்கு அப்படியே யூஸ் பண்றதுக்கு. நீ சொன்னியே தண்ணி தான் எடுத்து வைமா, நம்ம செடிக்கு ஊத்திக்கலாம் சொல்லியிருக்க இல்லையா, அது ஊத்திக்கலாம்ப்பா. சரிம்மா. நம்ம எலுமிச்சை பழத்தை 2ஆ கட் பண்ணிக்கலாம். சாறு தான் ஊத்த போறோம். எனக்கு அங்க மாட்டிட்டு கட் பண்ணுவோம்ல, அது பழக்கம் ஆயிடுச்சு. உட்காந்தே அறிய மாட்டேன். அங்க நின்றுனே அரைச்சிட்டோம்னா அது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது உட்காந்துருந்தாக்கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அங்க கிச்சன்ல இந்த அருவாமனை கூட வளைவா வாங்கிக்குவேன். அங்க மாட்டிட்டோம்னா நின்றுனே அரைஞ்சிடும், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அங்க அரைஞ்சிட்டு இருக்கலாம்மா நம்ம இன்னைக்கு. சரி, இதான் இப்படி உட்காந்து அரைஞ்சிட்டு போயிடலான்னு வந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு அரிஞ்சு முடிச்சிட்டீங்களாமா? இதப்பா அரை முடிய போறோம். தேங்காய் கூட கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. நம்ம அரைக்க போறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருசுல கூட கட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேங்காவும் அரைக்க போறோம்லப்பா, அதான் பொடியா கட் பண்ணிக்கலாம்ப்பா. பூண்டு மிளகு எல்லாமே வச்சிருக்கீங்களேம்மா? இதெல்லாம் தான் அரைக்க போறோம். அதனால இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போயிடலாம். பூண்டு கூட அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் ஒரு ஒன்றும் அரையாது. பூண்டு கூட கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டு போயிடலாம்ப்பா. அம்மா, இந்த வாழைக்காக்கு மசாலாக்கு இதெல்லாம் தேவைப்படுத்தாமா? இதெல்லாம் நம்ம அரைச்சி தடவி வறுத்தோம்னா சூப்பரா இருக்குமா? நீ கூட சொன்னீங்க நல்லா என்னமா வித்தியாசமா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. ஆமாம்மா, ஆனா என்னெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னு தெரியல. இல்லையா, அதுதான். ஆனா சூப்பரா இருந்துச்சுமா. அதுக்காக தான்ப்பா செய்யலான்னு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வந்துட்டோம்மா. இது என்னென்ன தேவையான பொருள் பாத்துடலாங்களா? ரொம்ப ஈஸியான, சீக்கிரமா பண்ணிடலாம். இதை எதுவுமே தேவைப்படாது, ரொம்ப பொருளுங்களே தேவைப்படாது. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் உப்பு மிளகாத்தூள் தடவி கூட வறுத்துடலாம். கூட வறுத்துடுவோம். இப்ப இதெல்லாம் போட்டு வறுத்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம்மா. நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வந்துட்டோம் இல்லையா? ஆமா, சொன்ன மாதிரி கலர் மாறாம அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகுப்பா. சூப்பர்மா. இந்த எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு வறக்கலாம், அதனால அது வச்சிருக்கிறோம். இந்த தேங்காய் கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த வெங்காயம் நம்ம வாழைக்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த மசாலா தேவைப்படும் இல்லையா, அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் வச்சுக்கிறோம். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள். நீங்க எந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுக்கிறோம் இல்லையா, அது கூட போட்டுக்குவேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம்.
வாசனைக்காகவாமா? வாசனையா நல்லா இருக்கும் இது, அதுக்காக போட்டுக்கலாம்பா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம வறுக்கிற இல்லையா, அப்ப தூவிக்கலாம்பா மேல. வறுக்கிறதுக்கு எண்ணெய் லைட்டா வச்சிருக்கீங்க? நான் இந்த உரல் எடுத்து வச்சேன், பூண்டிங்க நசுக்கி இப்படி போட்டுக்கலாம். நம்ம அங்கேயே கட் பண்ணோன்ட்டு இல்லையா? ஆமா, தேவைப்படலையா? எடுத்து வச்சிடலாம். சரிம்மா, இது என்னம்மா? அதான் நம்ம ஊத்த போறோம் இல்லையா, அதுக்காக குழம்பு எண்ணெய்தான்ப்பா. இப்ப போட்டு அரைச்சிடலாமா? வதக்கி அரைக்கணுமா இல்ல அப்படியே டைரக்டா அரைச்சிடுவீங்களாமா? அரைச்சிடலாம்ப்பா, அப்புறம் நம்ம வரைக்க தானே போறோம். சரிம்மா சரிம்மா. நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சிடணும்ப்பா. மசாலா வாழைக்கால ஒட்டணும் இல்லையா, அதுக்காக. நம்ம இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாங்கம்மா. இது கூடவே கொஞ்சம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடுறேன். நம்ம 2 வாழைக்காய் போடுறோம் இல்லையா, அதனால அரைச்சி மசாலா தடவி வறுத்தணுமாமா? வறுத்தணும்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாமா? சால்ட் உப்பு. சால்ட் உப்பு நம்ம இப்ப போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு கூட பத்தலைன்னா அதில் போட்டு அப்புறம் கலக்கிட்டு வறுக்கலாம்ப்பா. நம்ம இப்ப இந்த மிளகாத்தூளும் இதுலயே போட்டுக்கலாம். இங்கே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுவீங்களாமா? எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. அதுவே கலந்து கொடுத்துருது. கலந்துரும், அதனால எல்லாத்தையும் இப்படி போட்டோம்னாக்கா ஈஸியாவும் இருக்கும். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதுல போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லயே ஒரு சின்ன குக்கிங் ரெடி ஆயிடுச்சேம்மா. டக்குன்னு பண்ணிக்கலாம்ப்பா, ஈஸியா பண்ணிடலாம். நம்ம திறந்து பார்க்கலாம்ப்பா, எப்படி அரைஞ்சிக்குதுன்னு பார்த்துட்டு அரையிலன்னா இன்னொரு வாட்டி கூட அரைக்கலாம். நல்லா சவசவன்னு இருக்குமா, தக்காளி சட்னி மாதிரி. கலர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நைஸா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா இருக்கணுமாமா இதுக்கு? நைஸா இருந்தா மசாலா அதை ஒட்டிக்கும் இல்லையா, அதுக்காக. தண்ணியே ஊத்தாம அரைச்சிட்டோம். தண்ணி ஊத்த பண்ணப்பா, நம்ம வெங்காயம் போடுறோம் இல்லையா, அந்த வெங்காயத்திலேயே ஈரப்பதம் இருக்கும். தண்ணி ஊத்திட்டோம்னா அப்புறம் தண்ணி ஆயிடும். தண்ணி வேண்டாம். நம்ம இப்ப இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா வச்சுட்டு நம்ம எலுமிச்சை பழம் வச்சுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் திட்டமா பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப புளிப்பானா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் லேசா பிழிஞ்சிக்கலாம். இது வரைக்கும் போதுங்க. நம்ம கொஞ்சமா லேசா, அது பெரிய பழம் நிறைய சாறு இருந்தது, அதனால கொஞ்சம் லேசா அப்படி பிழிஞ்சிட்டேன். போதும், எடுத்து வச்சிடலாம். இதை வாழைக்காய் அப்படியே இருக்கு இல்லையா, கலர் மாறாம சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த தண்ணி வேற கலரா மாறிடும்பா. இந்த கலர் அந்த தண்ணி எடுத்துக்குதா ஒரு மாதிரி, அந்த தண்ணி வந்து அதை இதுவெல்லாம் எடுத்துச்சு. ஆமாமா, பாருங்க ஒரு மாதிரி அரிசி அப்படியே பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும்பா. அதே மாதிரி நம்ம அரிசி கழுவி தானே போடுறோம், நல்லா அந்த சத்து அரிசி கழுவி தண்ணியுடைய சத்து இல்லாம கூட இந்த வாழைக்காய் எடுத்துக்கும். நம்ம அதில் கழுவிட்டோம்லப்பா, இந்த ஒரே வாட்டி இப்படி போட்டு லேசா ஒரு அளவு அரிசி எடுத்துக்கலாம்ப்பா. சுத்தமான தண்ணி இருக்கக்கூடாதுப்பா, சுத்தமா தண்ணியை வடிகட்டிடணும். நல்ல தண்ணியில ஒரு வாட்டி அலசிக்கலாம்ப்பா. நம்ம அரவிந்த் ஜெயிஸ்லாம் கூட நல்லா சமையல் செய்வாங்கம்மா. ஜெயிஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பரா விதவிதமா செய்வாங்க. அவங்க நல்லவோ செய்வாங்க, எனக்கு அதெல்லாம் கூட தெரியாது. அம்மா இது அப்பப்போ வந்து சொல்லுவாங்க, அம்மா நான் இன்னைக்கு இது செஞ்சம்மா சூப்பரா இருந்ததுமா, அம்மா அதை செஞ்சம்மா சூப்பரா இருந்ததுமா அப்படின்வாங்க. அரவிந்த் கூட செய்வாப்ல. நான் தான் சொல்லி இருப்பேன், நைனா என்ன நைனா நீ கிச்சனையே போய் என்ன பண்ணி வச்சுட்டு வந்துட்டு போற, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நல்லா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னாக்கா அப்புறம் செஞ்சு வச்சுட்டு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்குங்கம்மா. என்னம்மா திடீர்னு அந்த இப்ப பாருமா நல்லா இருக்குதுன்னு சொல்றியே அப்படின்னு. நம்ம எலுமிச்சை பழம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துட்டோம்னா இப்ப இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமா இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்டே போட மறந்துட்டோமாமா? மறந்துட்டேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன். கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்ப நல்லா இப்ப கலந்துட்டு நல்லா காஞ்சிச்சுப்பா. இப்ப நம்ம எண்ணெய் சுத்தி விட்டுட்டு வாழைக்காய் வைக்கலாம்ப்பா. கொஞ்சம் தீ மட்டும் திட்டமா பார்த்து வச்சுக்கலாம், ரொம்ப தீஞ்சு போயிடும். கொஞ்சம் சின்னது பண்ணி பெருசு பண்ணி வறுத்துக்கலாம். ஃபுல்லா இந்த மாதிரி படம் இல்லப்பா, அந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா மீன் வறுக்கிற மாதிரி சொல்லுவாங்கம்மா, இதான் வெஜ்ஜில மீன்னுட்டு, மீன் வறுவல்னு. அப்படியா? வாழைக்காய் சூப்பரா இருக்குமா டேஸ்ட். அந்த வெங்காயம் தேங்காய் சோம்பு இதெல்லாம் போடுறதுலே பூண்டுலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்பா. ஒரே மாதிரி வாழைக்காய் மிளகா உப்பு தடக்கி வறுக்கலாம் இல்லையா, அது சாதாவா இருக்கும். இது நல்லா வித்தியாசமா டேஸ்டா இருக்குங்க, அதுக்காக தான் இப்படி பண்றோம். நல்லா வாசனையாவும் இருக்குமா? வாசனையாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம மிளகு பூண்டு இதெல்லாம் போடுறோம் இல்லையா, சோம்பு எல்லாமே குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்டா இருந்தா அவங்களுக்கு ஆசையா சாப்பிடுவாங்க.
ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா இதை அன்னைக்கு செஞ்சீங்களே. நல்லா இருக்கும்பா. நானே இன்னொரு நாள் செய்யலாமான்னு கேட்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே இன்னைக்கு வீடியோலயே எடுத்துடலாம்ப்பான்ட்டு. நம்ம தெரியாதவங்களும் இருப்பாங்கல்ல, இப்ப தெரியாதவங்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம்ப்பா. சரிம்மா. அரவிந்த் அடிக்கடி கேட்பாரு, நம்ம எதனா இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கா, இது எப்படிமா செஞ்சேன்னு கேட்பாரா. அதுல அது எப்படி செஞ்சோம்பா அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்ல மாட்டீங்களா, ரகசியம் இல்ல அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு ஒரு நாள் கேக்குறாரு. மேல நம்ம உட்காந்துன்னு போனுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிருப்போல, மாடிக்கு தான் போயிடுவோம் நைட்ல. அப்ப அங்க கேக்குறாரு, ஒரு காலத்துல நீ என்ன சொல்ற, அம்மா இது எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டாக்கா, எனக்கு தெரியாது, இது அப்படி செஞ்சுப்பா இப்படி செஞ்சுப்பான்னு சொல்லல. இப்ப பாத்தியா, நாங்களே இப்ப எல்லாத்தையும் இப்ப எல்லா ரகசியமும் வெளியே வந்துருச்சா போன்ல, நாங்களே பார்த்து அதை பார்த்து இப்ப செய்வோம் அப்படின்றாங்கம்மா சந்தியாவும் அரவிந்தம். நேரம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம். உடனே போட்ட உடனே திருப்பிட்டாலும் மசாலா அப்புறம் வெளியே வந்துடும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் சின்ன தீயிலே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவானப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆகுது இல்லையா. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சாலுமே தீ கரிஞ்சிடுற மாதிரி ஆயிடும். அதுக்காக நம்ம தனியா மசாலா அரைச்சிருக்கோம்ல, ஒட்டத்துக்கு வாழைக்காவும் வேகாம போயிடும். கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது பெருசா வச்சுக்கலாம். நல்லா சூப்பர் வாசனமா, நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும்பா. போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் திருப்பிட்டீங்க போலயே. ஆமா, பத்திஞ்சு போயிடும் இல்லையா, நீ உள்ள போயிட்ட. சூப்பரா இருக்குமா. கொஞ்சம் நேரத்துல கருவேப்பிலை இருக்குல்லப்பா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி தூவிக்கலாம்ப்பா. வறுத்துலாம் போடக்கூடாதாமா? இது கூட போட்டு அந்த வாசனை கொஞ்சம் இருக்கு இல்லையா, அது இறங்கும். ஆமாப்பா, ஃப்ளேவருக்காக. அவ்வளவுதான்ப்பா. இது நல்லா செவந்துச்சு, நல்லா வெந்துச்சு. நமக்கு எடுத்துடலாமா? எடுத்துடலாமா. ரொம்பவுமே கரிஞ்சு போயிடும். ரொம்ப கரிஞ்சு போயிடும். மசாலா எல்லாம் இருக்கு இல்லையா, திட்டமான பதத்துக்கு வச்சுக்கலாம். வாழைக்காய் வெந்து இந்த மாதிரி சிகப்பானா போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துன்னு லாஸ்டா பாக்கலாங்கம்மா. இந்த அரிசி கழுவுன தண்ணி கூட இந்த காய்கறி கழுவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஊற வச்சிருவோம். ஊற வச்சு ஒரு 4 நாள் போல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றணும். செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கூட நம்ம டைரக்டா ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி கூட நம்ம வந்து நார்மல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த கழிவெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த தண்ணியை தான் நம்ம செடிக்கு ஊற்ற போறோம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம குப்பையில போட்டுறக்கூடாது. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதை மண்ணுல போட்டு மண்ணும் இதையும் போட்டு அதை நம்ம அப்படியே உரமா மாத்திடணும். அப்படி மாத்தணும்னா செடியுமே ரொம்ப நல்லா வளரும். அதே மாதிரி நமக்குமே வந்து வெளியில போய் நம்ம உரம் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம வீட்லயே உரம் ஈஸியா அழகா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாங்க இப்பதான் ட்ரை பண்ண போறோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம சொல்றோம். 3 நாளா நம்ம இந்த டப்பால தான் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம எடுத்து வச்சதை நம்ம ஊத்திடலாம். நம்ம இப்ப போய் அம்மாவை பார்க்கலாம். அம்மா வந்து வாழைக்காய் வறுத்துட்டு இருந்தாங்களா, அது முடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு தெரிஞ்சு. நம்ம வாழைக்காய் செஞ்சு முடிச்சிட்டீங்களாமா? என்னமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் இங்க வாழைக்காய் வறுத்திருந்தேன்லப்பா, சரி டேஸ்டா இருக்கு, இங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறேங்கம்மா. சரிம்மா சாப்பிடுங்கம்மா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்டா இருக்குது. நம்மளும் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறதால இது மாதிரி வறுத்து இருந்ததுன்னா ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுருவேன். நல்லா இருக்குதுங்கம்மா, சூப்பரா இருக்குது. செம்மையா வந்துருக்குதுமா. நல்லா வாழைக்காவுமே கரெக்டா வெந்திருக்கு பாருங்கம்மா. நல்லா வெந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் சூப்பரா வெந்திருக்கு. சூப்பரா இருக்குமா. இந்த பச்சை வாசனை அது எதுவுமே இல்லம்மா, செம்மையா இருக்கு. சின்ன தீயா வச்சுட்டு பொறுமையா வெந்துன்னு இருக்குதுங்கம்மா. நம்ம தீ பாஸ்தா வச்சிருந்தா தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, வெங்காயம் எல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால நம்ம சின்ன தீயா வச்சுட்டு செய்யணும். அதான் செம சூப்பரா இருக்குங்கம்மா இந்த மாதிரி பண்ணோம்னா. வாழைக்காய் எல்லாத்தையும் ஃபுல்லா வறுத்து முடிச்சிட்டோம்மா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் ஃபைனலா. இன்னைக்கு சாப்பாடு வெள்ளை சாப்பாடு, நம்ம ரசம், இந்த வாழைக்காய் பொரியல் தாங்கம்மா. எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.